அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கடந்த வார தஃசீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துன் நிசாவுடைய 33வது வசனம் வரை நிறைவு பெற்று அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வாரத்திலே 3 கேள்விகளும் கேட்கப்பட்டு பரிசுகளும் கொடுக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் தஃசீர் நிறைவு பெற்று அதிலே 3 கேள்விகள் கேட்கப்படும். பதில் தெரிந்தவர்கள் கையை உயர்த்தினால் போதும், பதில் சொல்லாம கையை மட்டும் உயர்த்தினா போதும். அவங்க இடத்துல ஒருத்தர் நான் என்ன செய்வேன் கேள்வி கேட்பேன், அவங்க அதற்கான பதில் சொன்னா போதும். பக்கத்தில் யாருக்கையோ அந்த பதிலை சொல்லாம இருந்தாலும் சரி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக 34வது வசனம், ஒரு ஆண் என்பவன் தன் குடும்பத்திற்கான பொறுப்புதாரியாக, ஒரு நிர்வாகியாக, ஒரு தலைவனாக எல்லா நிலைகளிலும் அந்த குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு சுமைத்தாங்கியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ, பெண்களின் மீது ஆண்களை நாம் நிர்வாகிகளாக, தலைவர்களாக, பொறுப்புதாரிகளாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அவர்களுக்கு பெண்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்க்கக்கூடிய சீர்திருத்தவாதியாகவும் நீ இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். என்ன அர்த்தத்து? அவங்க தான் நம்மள வழி நடத்துற மாதிரி இருக்கு, நாம எங்க அவங்கள வழி நடத்துறது என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், குல்லுக்கும் ராஇன், உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், பொறுப்புதாரிகள், பொறுப்பாளிகள். வகுல்லு ராஇன் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொரு பொறுப்பாளியும் நாளை உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கீழ் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள், மனைவிமார்கள், உங்களுடைய மகள், அத்தனை நபர்களை பற்றி நாளை நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் பொறுப்புதாரிகள். இங்கே அல்லாஹ் சொல்வது அர்-ரிஜாலு, ஆண்கள் என்று சொல்கிறார். அதாவது கணவன் என்று சொல்லவில்லை, தந்தை என்று சொல்லவில்லை, இங்கே மகன் என்று சொல்லவில்லை. மாறாக ஆண் வர்க்கத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், பெண் என்பவர்களுக்கு பொறுப்புதாரியாக நாம் தான் என்ன செய்ய இருக்க வேண்டும். அப்போ ஒரு கணவனாக இருக்கிறார் என்று சொன்னால் மனைவிக்கான பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. ஒரு தந்தையாக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகனுக்கான பொறுப்புதாரி அவராக இருக்கிறார். அதே போல ஒரு சகோதரனாக இருக்கிறார் என்றால் தன்னுடைய சகோதரிக்கான பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. ஒரு மகனாக இருந்தால் ஒரு தாய்க்கான பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. தந்தை இழந்திருக்கும் நேரத்தில் அந்த மகன் தான் அந்த தாய்க்கான பொறுப்புதாரி. எனவே அவர்களுக்கான தேவைகளை கொடுப்பதும், அவர்களை பாதுகாப்பதும், அவர்களுக்கான அத்தியாவசியமான உணவு, உடை, இருக்க இடம் அத்தனையும் அந்த ஆண் மீதுதான் கடமையாக இருக்கிறது. எனவே அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களுடைய நிர்வாகிகள், பொறுப்புதாரிகள். அவர்கள் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்டி சீர்திருத்தக்கூடிய பணி என்பது ஆண்களிடத்தில் இருக்கிறது. இதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார். ஏன்? 2 காரணத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். அந்த வார்த்தை அப்படியே நீங்க தான் நிர்வாகிகள், உங்களுக்கு தான் அந்த பவர் கொடுத்திருக்கிறேன், நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லாம அதற்கான காரணம் என்ன சொல்லிக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. பிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்ததற்கான காரணமாக என்ன மேன்மைப்படுத்தியிருக்கிறார்? பெண்களை விட ஆண்களை உடல் பலத்துல மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். நாம் செய்கின்ற அத்தனை சுமைகளையும் அவரால் செய்ய முடியுமா? இது வெளித்தோற்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வைத்து நாம் பார்க்கலாம். இன்னும் தீன் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நபித்துவம் என்பது, வஹி என்பது யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது? ஆண்கள் நபிமார்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. ஏதாவது ஒரு பெண்ணுடைய நபி சொல்ல முடியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறார். எத்தனையோ ஸ்ரீதேவியான, எத்தனையோ மேன்மையான பெண்கள் குர்ஆனிலே ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார்
ஜிஹாத் என்ற ஒரு பெரிய விஷயம் பெண்களுக்கு கடமையாக்கல. நீங்களும் போய் போர்ல சண்டை போடுங்க, முஸ்லிம் ஈமான்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இதே பிரச்சனை என்றால் நீங்களும் போங்க என்று சொல்லவில்லை. காரணம், அவர்களுக்கான உடல்பலம் அல்லாஹ் அறிந்த விஷயம். அல்லாஹ் ஆண்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக விஷயத்திலும் தீனுடைய விஷயத்திலும் ஆண்களை மேன்மைப்படுத்தியது காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை நிர்வாக பொறுப்பில் வைத்திருக்கிறார். அடுத்த காரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய செல்வத்திலிருந்து அவர்கள் அந்த பெண்களுக்காக வேண்டி செலவு செய்கிறார்கள். அதன் காரணமாகவும் நாம் அவர்களை நிர்வாகிகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். வபிமா அன்ஃபகு, அவர்கள் செலவு செய்கிறார்கள். ஒரு தந்தையாக இருந்தால் தன்னுடைய மகளுக்கு, ஒரு கணவனாக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு, இப்படி பல்வேறு ரீதியாக ஒரு பெண் பிறந்த வீட்டில் அவருக்கு தேவையை அத்தனையும் யார் செய்ய வேண்டும்? தந்தை செய்ய வேண்டும். எனவே ஒரு மூத்த வீட்டுக்கு சென்று விட்டார் என்று சொன்னால் கணவன் செய்ய வேண்டும். அவருக்கு வெளியிலே போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. எனவே குடும்ப பொறுப்பை பார்க்கக்கூடியது, நிர்வகிக்கக்கூடியது ஆணுடைய பொறுப்பு. குழந்தைகளை பார்ப்பது, பராமரிப்பது, கணவனுக்கான தேவைகளை செய்வது, இந்த பொறுப்பு என்பது யாரை சார்ந்தது? பெண்ணை சார்ந்தது. எனவே குடும்ப இல்லத்து அரசி என்று சொன்னால் அந்த இல்லத்திற்கான ஒரு அரசியாக, ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அத்தனை நிர்வாக பொறுப்பு பார்க்கக்கூடியவர் பெண் என்பவர். எனவே ஆண் வெளியில் இருந்து எல்லா சம்பாத்தியங்களையும் வருமானங்களை வீட்டிற்கு கொண்டு வந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பார்க்கக்கூடியவர் பெண் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவருடைய முக்கியத்துவம் இங்கு சொல்றார். எனவே நாம பெண்கள் ஏதேனும் தவறுகளை செய்தால் அதை சுட்டிக்காட்டி நாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அந்த கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் சொல்வார். இந்த ஆயத் எப்பொழுது இறக்கப்பட்டது? சபபுல் நுஸூல். ஒரு ஆயத் இறங்குதுன்னு சொன்னா அந்த ஆயத் எப்பொழுது இறக்கப்பட்டது? ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையிட்டாங்க. ஜாஅத் இம்ராஅத்துன் இலன் நபி தஷ்கு அன்ன ஸௌஜஹா லதமஹா. ஒரு மனைவி தன்னுடைய கணவர் தன்னை கன்னத்தில் அறைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்னத்துல அடிச்சார் வந்து சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னத்திலே அடித்தாரா? உடனே சொல்றாங்க, அல் கிசாஸ், இழப்பீடு கொடுக்க வேண்டும். கிசாஸ்னா என்ன அர்த்தம்? அடிக்கு அடி அப்படியும் சொல்லலாம், பழிக்கு பலி அப்படியும் சொல்லலாம். ஏன் இழப்பீடு? அதற்கு நிகராக எதையும் தர வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக பதிலை சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தை இறக்கினான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்கள் தவறு செய்கின்ற நேரத்தில் அவர்களை தட்டும் உரிமை கணவனுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனங்களை சொல்லி தருகிறார். இங்க அப்படியே அடுத்த தொடர்ல வருது. அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் என்பது இறங்கியது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஜஅத், அந்த பெண்மணியை சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வசனம் இறக்கிட்டாமா, கிசாஸ் என்பது கணவன் உங்களை சீர்திருத்துவதற்காக அடித்தால் அது தவறில்லை, அதற்கு எந்த ஒரு இழப்பீடும் இல்லை என்று விசுவாசம் அனுப்பிட்டாங்க. அடுத்த ஹதீஸ்ல இப்படி வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு அன்சாரி தோழரை ஒரு மனைவி தன்னுடைய கணவனை இருந்து என்ன செய்யறாங்க, வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை இவர் அடித்து விட்டார். எந்த அளவுக்கு என்றால் ஃபஅஸலஃபி வஜீஹிஹா, அவர் அடித்ததனுடைய அந்த சுவடு, அந்த வடு அவர் அந்த பெண்ணுடைய முகத்திலே இருந்தது. அந்த அளவுக்கு அடிச்சார். அப்படின்னா சரியான அடி, கருப்படி அடிச்சிருக்க, கண்டத்தில் வீங்கிருச்சு. அந்த வீக்கத்தோடு அந்த வடுவோடு அந்த பெண்மணி வருகிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மற்றொரு ஹதீஸை இருக்கிறது. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க சொல்றாங்க, லைஸ லஹு ஸாலிக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, இதற்கான உரிமை அந்த ஆணுக்கு யார் கொடுத்தது? இதற்கான உரிமை அந்த ஆணுக்கு இல்லையே, அடிக்கிற உரிமை யாருக்கு கொடுத்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி கொடுத்தான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்கள்
அது அல்லாததை விரும்புகிறான். நான் ஒன்றை விரும்பினேன், அடிக்கக்கூடாது நான் விரும்பினேன், ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற விரும்புகிறான். அதுதான் மக்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடியவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். எனவே வீட்டுக்கான உரிமைகள், வீட்டுக்கான தேவைகள் அத்தனையும் செய்யக்கூடியவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கின்ற குழந்தைகளை பராமரிப்பது, ஆணுக்கான தொழிலை குவிப்பது, அந்த குழந்தைகளை பராமரிப்பது என்பது பெண்களுக்கான நிர்வாக பொறுப்பு என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொல்லிவிட்டு அடுத்து பெண்களை பற்றி சொல்லுகிறார். பெண் என்பவர்கள் ஃபஸ்ஸாலிஹாத்து, நல்ல பெண்கள், நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் யார் என்று சொன்னால் கானிகாத்துன், அவர்கள் தன்னுடைய கணவன்மாருக்கும் தன்னுடைய ரப்புக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். கானிகாத் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ரப் அப்படின்னா ஐவேளை தொழுக வேண்டும், நோன்பு வந்தால் நோன்பு பிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு நிசாஇ இம்ராஅத்தன், பெண்களிலே ஆக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் இதா நதரத் இலைஹா, ஒரு கணவன் அந்த பெண்ணை பார்த்தால் சர்ரத்ஹா, அவளை அப்படியே சந்தோஷப்படுத்துவார். வைதா அமர்தஹா, அந்த பெண்ணை கணவன் ஏவினார் அதஹதுக, அந்த கணவனுக்கு அந்த பெண்மணி வழிபட்டு நடப்பார். பார்த்தால் சந்தோஷம் வரணும். ஒரு விஷயத்தை ஏவினார் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வைதா அதிமுக அன்ஹா, அந்த பெண்ணை விட்டு அவன் வியாபாரத்திற்கோ வெளி விஷயமாக சென்றிருந்தால் ஹஃபிதத்துக ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிக, தன்னையும் அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன் கற்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன் கணவனுடைய உடைமைகளையும் அவர் என்ன செய்யும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஹாஃபிலாத்துல் கைபி, கணவன் மறைந்திருக்கும் நேரத்தில், மறைந்திருக்கும் நேரத்தில் வெளியில வியாபார விஷயமாக வெளியில வியாபாரத்திற்காக அல்லது வேறு எங்கும் சென்றிருந்தால் பிமா ஹஃபிதல்லாஹு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கொண்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று கணவன் இல்லாத நேரத்திலே தன் கற்பையும் தன் கணவனுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்கிறாரே அவன்தான் சிறந்த பெண் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இரண்டு அடையாளப்படுத்துகிறார். ஹதீஸை இப்படியும் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் ஐவேளை தொழுகிறாள், வ ஸாம ஷஹரஹா, அந்த ரமலானுடைய வாரத்தில் 30 நோன்புகளை வைக்கிறாள், வ ஹஃபிதத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்கிறாள், வ அதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு நடக்கிறாள். 4 விஷயம்: ஐவேளை தொழுகை, ரமலானுடைய நோன்பு, அதே போல தன் கற்பை பேணிக் கொள்ளுதல், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குது. இந்த 3 விஷயத்தோட செஞ்சுருவாங்க, இது 4வது கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நோன்பு வச்சிருவாங்க, தொழுதுருவாங்க, அதே போல தன் கற்பை பேணிக் கொள்வாங்க, ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்படி நடந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் அவர்களுக்கான அந்தஸ்து என்ன தெரியுமா? இலலஹா, அந்த பெண்களுக்கு சொல்லப்படுமாம். இந்த 4 விஷயத்தை வீட்டுல சொல்லணும். என்னென்ன சொல்லணும்? ஐவேளை பேணி தொழணும், 30 நாள் நோன்பு வைக்கணும், ரமலானுடைய நோன்பு, அதே போல தன் கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்து கணவனுக்கு வழிபட்டால் நாளை மறுமையில் சொல்லப்படும் போது சீரில் ஜன்னத்தின் ஐக்கில் அபுவாபி ஷித், சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் திறக்கப்பட்டு நீ எந்த வாசலில் நுழைகிறாயோ அந்த வாசலில் நுழைந்து கொள் என்று அவனுக்கு சலுகை கொடுக்கப்படுவான். நம் குடும்பத்தை பெற்று அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும். நாளை 8 வாசல்கள் உதுகில் ஜன்னத்தின் ஐக்கில் அபுவாபி ஷித், நீ நாடிய அந்த வாயிலே தலை வாயிலே நுழைந்து விடு என்று வணக்குவார்களால் அந்த பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த பெண்மணிகள் என்றால் கானிதாத்துன், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஹாஃபிலாத்துல் கைபி பிமா ஹஃபிதல்லாஹு, அல்லாஹ்வின் பாதுகாப்பை கொண்டு தன் கற்பையும் தன் கணவனுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சிறந்த பெண்மணிகள், நல்லொழுக்கமான பெண்மணிகள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒருவேளை அப்படி அந்த பெண்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால், இப்பதான் அல்லாஹ் சொல்றார், சாலிஹான பெண்மணிகள் என்றால்
இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து பிரித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. இங்க சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை வல்லாஹி தஹாஃபூன நுஷூஸஹுன்ன, வல்லாஹி சில பெண்கள் தஹாஃபூன நுஷூஸஹுன்ன, அவர்களுடைய பிணக்குகளை, அவர்கள் தன்னை தன் கணவனை விட உயர்வாக எண்ணும் அந்த பெண்மணிகளை நீங்கள் அஞ்சி நடந்தால், அப்படி ஒரு பெண்களை நீங்கள் பார்த்தால் ஃபஅிதுஹுன்ன, அவர்களுக்கு அறிவுரை நல்லுபதேசம் செய்யுங்கள். தன்னுடைய மனசில் எப்படி இருக்குன்னு சொன்னா, தன் கணவனை விட தன்னை உயர்ந்தவராக அவர் கருதி கொள்கிறார். நான் செல்வத்தால் உயர்ந்திருக்கிறேன், அழகால் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் படிப்பால் நான் உயர்ந்திருக்கிறேன், சம்பாத்தியத்தால் நான் உயர்ந்திருக்கிறேன், என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தால் நான் உயர்ந்திருக்கிறேன் என்ற அந்த நிலை நுஷூஸ். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். தன்னை விட தன் கணவனை விட அந்த பெண்மணி தன்னை உயர்வாக கருதுகின்ற அந்த நேரம் ஃபஇதுஹுன்ன, அந்த பெண்ணிடத்திலே சொல்ல வேண்டும், சில அறிவுரைகளை சொல்ல வேண்டும், நல்ல உபதேசங்களை சொல்ல வேண்டும். என்ன உபதேசம் தெரியுமா? அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன உபதேசம்? லவ் குன்த ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின், யாரேனும் ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு சுஜூது செய்ய வேண்டும், சிரம் பணிய வேண்டும் என்று நான் ஏவி இருந்தால், சிரம் பணிகிறது எவ்வளவு பேர் தப்பு? ஒருத்தர் சதா செய்யலாமா? ஒரு மனிதன் மற்ற மனிதருக்கு சதா செய்யலாமா? சிரம் பணியலாமா? செய்யக்கூடாது. அப்படி செய்ய சொல்லி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் இருக்கிறது. அப்படி நான் சொல்லி இருந்தால் லஆமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத ஸௌஜஹா மின் இதமி ஹக்கிஹா அலைஹா, லஆமர்துல் மர்அத, ஒரு மனைவிக்கு, ஒரு பெண்ணுக்கு நான் ஏவி இருப்பேன், அன் தஸ்ஜுத லி ஸௌஜிஹா, அவருடைய கணவனுக்கு சஜ்தா செய்யுங்கள், சுஜூது செய்யட்டும் என்று நான் ஏவி இருப்பேன். காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்குகள் அவ்வளவு இருக்கிறது, அதிலே அவர்கள் தவறிழைத்து விடுவார்கள். எனவே அந்த சஜ்தா செய்தால்தான் அதற்கான கூலி கிடைக்கும் என்று எண்ணிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி அவ்வளவு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அவன் தன்னுடைய அவளுக்காக வேண்டி தன்னுடைய வருமானத்தை, தன்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறான் என்று சொல்லும் பொழுது முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். சொல்றாங்க, ஒரு மனிதன் மற்ற மனிதருக்கு சஜ்தா செய்வது கூடாது. அப்படி சொல்லி இருந்தால் ஒரு மனைவியை தன் கணவனுக்கு சஜ்தா செய்ய சொல்லி இருப்பேன். இதுதான் நாம் கொடுக்கக்கூடிய அறிவுரை. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவன் தன் மனைவியை படுக்கைக்கு அழைக்கிறான், அந்த நேரத்தை அந்த பெண்மணி தடுத்து விட்டாள் என்று சொன்னார். இதா தாரது இம்ராது இலா ஃபிராஷிஹி ஃபஅபதலை, இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இருக்கு. அப்படி அந்த பெண்மணி தடுத்து விட்டால், மறுத்து விட்டால் என்றால் லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, காலை வரை மலக்குமார்கள் அந்த பெண்மணியை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. எனவே கணவனுக்கான உரிமை, கணவனுக்கான கடமைகளை ஒரு பெண் என்பவர் என்ன செய்யும்? நிறைவேற்றி ஆக வேண்டும். இது குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடியது என்று நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய மனைவிமார்களுக்கு, நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒரு கணவனுக்கான ஹக்கு என்ன? இன்னைக்கு நம்ம பார்க்கிறது, மருமகள்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இருப்பாங்க, கணவன் வீட்டு வெளியேந்து வந்திருப்பாரு, இல்லைங்க இன்னும் ஒரே ஒரு நாளாக தான் முடிஞ்சிட்டோம், நீ உட்காருப்பாங்க. லாஸ்ட் சீன் அது முடிச்சுட்டு நான் வந்து ஒரு சாப்பாடு போடுறேன் அப்படின்பாங்க. கணவனுக்கான ஹக்கு என்ன? இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல 11, 12 இப்படின்னு போகுது சாப்பாடு நேரம். காரணம் என்ன? அவங்க வேலை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கான ஹக்கு கொடுக்கணும். அந்த பெண்மணி அந்த கணவனுக்கான ஹக்க, அது எல்லா ஹக்குகளும் தான், மன ரீதியான, உடல் ரீதியான, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதை அறிவுரை சொல்ல வேண்டும். எனவே தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிணக்குகள் என்பது வருது. அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய மிக முக்கியமானது, அவர்கள் இருவர்களும் நேரத்தை
வந்திருக்கு, ஆயத்தில் இப்படி வந்திருக்கு. வரலாறு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய கணவருக்கு எவ்வளவு அடிபட்டு நடந்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எவ்வளவு அன்பு, எவ்வளவு ஈர்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாங்க. தன்னுடைய அத்தனை பொருட்களையும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வரலாறுகள் சொல்லணும், அவருக்கு அறிவுரைகளை வழங்கணும். வழங்கும் பொழுதுதான் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற பிணக்குகள் என்பது போகும். ஆனா இன்னைக்கு நடக்கிறது அப்படியே உள்டா. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விட்டா சேர்ந்துருவாங்க. ஆனா நடுவுல ஒரு நபர் போறான்னு சொன்னா இன்னும் ஒரு கொளுத்தி போட்டு நிமிஷம் வந்துருவாங்களோ என்ற பயம் என்பது செய்தி இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான். சூரத்துல் நிசாவுடைய அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பேச வேண்டும், யார் பேச வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள், அறிவுரை தாருங்கள். அப்படி அந்த பெண் ஈடுபட்டு வரவில்லை, அதற்கு அவர் கீழ்பட்டு வரவில்லை என்று சொன்னால் வஹஜுருஹுன்ன ஃபில் மவாதிஇ, உங்களுடைய படுக்கையில் அந்த பெண்ணை விலக்கி வையுங்கள். தஃசீர்ல சொல்றாங்க, விலக்கி வையுங்கள் என்றால் அவங்க வீட்டுக்கு அனுப்புறதா அனுப்புறதா கிடையாது. ஒரே படுக்கையில் படுக்க வேண்டும், நீ முதுகை காட்டி படுக்க வேண்டும். முதுகை கால் வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், படுக்கணும். அந்த பெண் தானாக கட்டுப்பட்டு வந்து நான் இதற்கு பிறகு சரியாக நடந்து கொள்கிறேன் தன்னுடைய கணவனிடத்தில் வந்து சொல்லும் அளவிற்கு அவன் பேசாமல் இருக்க வேண்டும். மனமுறிவு ஏற்படாத அளவிற்கு பேசாமல் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் தஃசீர்ல சொல்றாங்க. நம்ம பேசாம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க ஏதாவது ஒரு விவேக முடிவு எடுத்துருவாங்களோ அந்த நிலை வைக்க விடக்கூடாது. அப்படி விடாமல் பேசாமல் இருக்கிறது. அதே போன்று அவர்களை படுக்கையிலே என்ன செய்வது, ஒத்தி வைப்பது. அல்லாஹ் எப்படி முதல் விஷயம் அறிவுரை தாருங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொன்னது படுக்கையை விலக்கி வையுங்கள். இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய வார்த்தை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வத்ரிபூஹுன்ன, அவர்களை காயப்படாதவாறு லேசாக அடியுங்கள். அதற்கு பிறகும் திருந்தல, அதற்கு பிறகும் அப்படித்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள், தவறான வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள், தவறான செயல்களை பேசுகிறார்கள், குழந்தைகளை பராமரிப்பதில்லை என்று சொன்னால், கடவுளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள். மூணாவது ஸ்டெப் தான். முதல் அறிவுரை, இரண்டாவது படுக்கை ஒத்திவைப்பு, மூன்றாவது என்பதுதான் அவர்களை அடிப்பது. அடிப்பதுன்னு சொன்னதுதான் சஹாபா பெருமக்கள்ல பல நபர்கள் தன்னுடைய மனைவிமார்களை சரியான எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, வெறுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா தத்ரிபூ இமா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, மற்றவர்களுடைய அடிமை கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள். எப்படி நாம இபாதுல்லா ஆண்களை இபாதுல்லா என்று சொல்கிறோமோ, இமால்லா அல்லாஹ்வுடைய அவர்கள் அடிமைகள், அவங்களை நீங்க அடிக்காதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியும் ஹதீஸ்ல இருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபிகள் கூடியிருந்த ஹஜ்ஜத்துல் வதா, அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹுன்ன இந்தகும் அவானுன், அவர்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அவங்களை ஒதுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு கீழ்த்தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யார் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் சஹாபா பெருமக்கள் அடிக்கிறது இல்லை, விட்டார், அடிக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு பதிலுக்கு சொன்னா, சில பெண்மணிகள் தன்னுடைய கணவன்மார்களே அத்துமீற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓவரா பேசுறேன், ரொம்ப அதிகமா பேசுறேன். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிஞர்கள் இயாஸ் இப்னு அப்துல்லாஹ் சொல்றாங்க, எப்பொழுது பெண்கள் ஆண்களை அத்துமீற ஆரம்பித்தார்களோ அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, யார சொல்லலாம் நீங்க அடிக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க, அதனால பார்த்தா இப்ப பெண்கள்லாம் ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதி கொடுத்திருக்கிறான், எனவே சலுகை எடுத்துக்கங்க.
அதற்கு பிறகு சஹாபிகளுக்கு வந்துச்சு. அந்த விடுவாங்களா? வந்தாங்க மறுபடியும் அடிக்க. அடிச்சதுல கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுத்தி 70 இருந்து 50 பெண்மணிகள் எப்பவுமே ரவுண்ட்ல இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா என்ன செய்யலாம்? புகார் கொடுக்கலாம். எப்பொழுதுமே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் திரையை பார்த்தா ஒரு 50-20 பெண்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. எல்லாருமே என்ன செய்ய வந்தா கேட்டாரு, என்னதான் என் கணவர் அடிச்சிட்டாரு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், லைஸ உலாயிக பிகியாரிக்கும், இப்படி பெண்களை அடிக்கக்கூடியவர்கள் உங்களில் சிறந்தவர்கள் அல்ல. பெண்கள் அடிக்கிறவங்க அடிச்சுதான் திருத்தணும் என்பது அல்ல, உங்களுடைய அன்பால் பாசத்தால் தான் அவங்க என்ன செய்யணும் திருத்தணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கிறது. ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹக்கு இம்ராத்தி அஹ்தினா அலைஹி, ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் மீது என்னதான் கடமைகள் இருக்கிறது அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணுக்கு தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படி என்று என்ன இருக்கிறது, இது செய்துதான் ஆக வேண்டும் ஒரு மனைவிக்கு அப்படின்னா என்ன நான் சொல்லலாம் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்போது விசுவாசம் சொன்னாங்க, அன்பு தெனிமுஹா இன் தடித்த, நீ உணவு உண்டால் அந்த பெண்மணிக்கும் உணவு கொடுக்க வேண்டும். வதக்ஸூஹா இதத் தஸைத, நீ ஆடை அணிந்தால் அந்த பெண்ணுக்கும் ஆடை அணிய வேண்டும், ஆடை அணிவிக்க வேண்டும். வலா தத்ரிபில் வஜ்ஹ, அந்த பெண்ணை முகத்தில் ஒன்றும் அடிக்க கூடாது. வலா துகப்பி, அவரை அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டக்கூடாது. அடுத்ததாக விசுவாசம் சொன்ன மிக முக்கியமான வார்த்தை, வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டிலே தவிர அந்த பெண்ணை வெளியிலே தடுத்து வைக்க கூடாது, சண்டையிடக்கூடாது. வீட்டுல சத்தமா சண்டை போட்டுக்கலாம், ஆனா வெளியில ஒரு ஃபங்க்ஷன், ஒரு வெளியில போயிட்டோம் என்று சொன்னால் அவருடைய கண்ணியத்தை நாம் பேண வேண்டும். அங்க வெளியில போயிட்டு கூட ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காங்க, ஒரு வேலை ஹால்ல இருக்காங்க என்று சொன்னால் அந்த இடத்தில் கூட அந்த பெண்ணை தவறான வார்த்தைகளை பேசுவது உங்களுக்கு உரிமை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ஒரு சமயம் ஒரு சஹாபி தன்னுடைய மனைவி அதிகமா பேசிட்டு இருக்காங்க, திட்டுறாங்க அப்படின்னு 60 வார்த்தைகள்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல கம்ப்ளைண்ட் புகார் கொடுப்பதற்காக வருவாங்க. வரக்கூடிய நேரத்துல உபதேசம் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, இவர் வெளியே வந்து வருவாங்களா அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. காத்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சத்தம் வரும், பெண்ணுடைய சத்தம். யாருடைய பெண்? உபதேச மனைவி. அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நீங்க என்னத்தை நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க, யார அமீர் மீது உபதேசம் தீட்டிட்டு இருக்காங்க. இந்த மனிதர் எதிர்பார்த்து காத்திருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அமீர் முஃமினுக்கே இந்த நிலைமை இருக்கு, என் நிலைமை பரவாயில்லை அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, திரும்பி போறாரு. உடனே உபதேசம் பார்த்துட்டாங்க, யாரோ வந்து நின்றுட்டு போறாங்க, வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தா ஒரு மனிதர் போயிட்டு இருக்காரு, கூப்பிட்டாங்க, என்னப்பா வந்து நின்ற போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்ல எனக்கு விஷயம் விளங்கிருச்சு, அதனால நான் போயிட்டேன், என்ன விஷயம் சொல்லு. அப்ப சொன்னாங்க, என்னுடைய மனைவி அதிகமா என்ன திட்டுறாங்க, 60 வார்த்தைகள் பேசுறாங்க அப்படிலாம் சொல்றதுக்காக புகார் கொடுறதுக்காக வந்தேன். இங்க வந்து பார்த்தா என்ன விட மோசமா உங்க வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, சட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துதான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உமரதில் சொன்னார்களா, உன்னுடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து தன்னுடைய ரத்தத்தை பாலாக அவள் என்ன செய்யலாம், கொடுக்கிறார். உன்னுடைய ஆடைகளை ஒவ்வொரு நாளும் கசக்கி அதை தோய்த்து உன்னை வெள்ளையிலே என்ன செய்கிறார், வெளியே அனுப்புகிறார். உனக்கான உணவை அவன் கையால் சமைத்து என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இவ்வொரு சேவைகளும் செய்யக்கூடிய அந்த பெண்மணிக்காக அவருடைய 4 வார்த்தைகளை நாம் காதில் வாங்குவது தவறு என்று இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சிம்பிளா அவங்க அப்படிதான் பெண்கள் என்று சொன்னால் அப்படி பேசுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்காதா? ஆயிஷா அடியில ஒரு பாத்திரம் உருண்டு போய் உடனே போய் விழுந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது, எடுத்து வந்து அனுப்பிட்டாங்க. வேற ஒரு வீட்டுக்கு வந்துச்சு, வேற ஒரு மனைவி வீட்டுக்கு வந்துச்சு. நான் என் வீட்டுல இருக்கும்போது எப்படி வரலாம் ரோஷம்
பாசத்திற்கும் அடிப்பட்டவர். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரபீப் போன்ற அப்படிப்பட்ட இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல. ஒரு நீதிபதியா இருக்க அந்த பண்புகள் எல்லாம் அவங்களுக்கு ஏன் இருக்கு? எத்தனையோ பெண்மணிகள் என்ன செஞ்சிருக்காங்க, கல்வியில உயர்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அது போன்ற பொறுப்புகள் எல்லாம் இஸ்லாமிய இதில் இல்லை என்று சொன்ன காரணம் என்ன? அவங்க இரக்கத்திற்கு பாசத்திற்கு ஆட்பட்டு போயிடுவாங்க. இரக்கத்தால் பாசத்தால் மட்டும்தான் பெண்கள் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியுமே தவிர நம்முடைய வலிமையை காட்டுறது, நம்மளுடைய அதிகாரத்தை காட்டுறது, ஆணாதிக்கம் என்பது இஸ்லாமில் ஒருபோதும் சொல்லணும். நிர்வாகி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு, பொறுப்பாளி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர நான் தான் அதிகாரத்துக்கு உரியவர்கள் என்று ஒரு இடத்தில் குர்ஆன் என்று செய்ய சொல்லல. ஆண் என்பவர்கள் பெண்களுக்கான பாதுகாவலர்கள் என்றும் சொல்லலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு போர் என்றால் பத்ர் களம். அந்த பத்ர் களத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல? வரலாறு சொல்லி தருகிறது. தன் மனைவி உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். யார்? ருபையா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவியுடைய உடல்நலத்தை என்ன செய்ய நீங்க பாருங்க. அந்த பத்ர் போர்க்களத்தில் நீங்கள் கலந்துவதற்கான சவாலை அல்லாஹ் கொடுத்துருவாங்க. எவ்வளவு பெரிய சவால்! உங்களுடைய மனைவியை நீங்க உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்க பாருங்க, அதற்கான கூலி அல்லாஹ் சிவன் கொடுப்பாங்க. தன்னுடைய தாயை பார்த்துக்கிட்டாங்க. விசுவாசம் பார்க்க போகல. ஆனா அதை விட பெரிய தன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இப்படி நாம் பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்களை, பெண்களை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலி என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறா, மறுமையிலே கொடுத்திருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க 3 கட்டமாக சொல்லி ஃபைன் அத்தஅனகும், இந்த 3 வரிசைகளையும் மீறி அவர்கள் சரியாக உங்களுடைய வழியிலே வந்து விட்டார், உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டார். வலா தபு அலைஹின்ன சபீலா, இதற்கு பிறகு வேற எந்த ஒரு வழியும் நீங்கள் தேடாதீர்கள். அவங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்க அறிவுரை சொன்னீங்க, படுக்கையில விலகி வச்சீங்க, அல்லது அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, உங்களுக்கு நீங்க உங்களுடைய அடிக்கு பயந்து அவர்கள் என்ன செய்தார், உங்களுடைய வழிக்கு வந்து விட்டார்கள் என்றால் நீங்க வேற ஒரு வழியில் ஒருபோதும் சென்று விடாதீர்கள். அந்த பெண்கள் உங்களுடைய வழியில் இருந்தால் நீங்கள் சரியான வழியில் என்ன செய்யுங்கள், இருங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி நிறைவு செய்கிறார்? இன்னல்லாஹ கான அலியன் கபீரா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக உயர்ந்தவனாகவும் மிக பெரியவனாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். ஒரு மனைவி சிறந்தவராக இருப்பது என்பது கணவனுடைய நிர்வாக பொறுப்பும் கணவனுடைய சீர்திருத்த விஷயங்களிலும் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தை குறித்து தருகிறது. அடுத்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 வருஷங்களை கடந்து பிறகுதான் வழி என்று வந்தபோது என்ன செய்ய வேண்டும் என்பதை சூரத்து நிசாவுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த கணவன்மார்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை போன்று கையிருக்கும் அலைஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரில் சிறந்தவர் என்ற அந்த நிலைக்கு ஏற்ப வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும்